வேதியாளர் ஒருவரிடம் 50% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசலும் மற்றும் 25% அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசலும் உள்ளது. அவர் 10 லிட்டர் கரைசலில் 40% அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசலை உருவாக்க இருவகை கரைசல்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை லிட்டர் சேர்க்க வேண்டும்? இக்கணக்கை கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்க. ஓகே, ஸோ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கிட்ட 2 டப்பா இருக்குது. இங்க வந்து என்னன்னா 50% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசல் இருக்குது. இது 25% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசல். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 10 லிட்டர் நமக்கு தேவை. ஓகே, அதுல என்னது 40% அமிலத்தன்மை இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ எவ்வளவு லிட்டர் இதுல இருந்து தேவைப்படுது, எவ்வளவு லிட்டர் இதுல இருந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து எக்ஸ் லிட்டரும் இதுல இருந்து ஒய் லிட்டரும் தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி இந்த கணக்கை சால்வ் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். ஸோ நான் சொன்னதை வேர்டிங்ஸ்ல எழுதியிருக்கிறேன். அதாவது 40% அமிலத்தன்மை கொண்ட கரைசலை உருவாக்க எக்ஸ் லிட்டர் 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலும், ஓகே, அதுக்கப்புறம் ஒய் லிட்டர் 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசலும் தேவை என கொள்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், 2 லிட்டரையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 10 கிடைக்கணும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. இதை மொதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் அப்படிங்கிறது என்னது 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல். ஸோ இது என்னது 50% என்னது 50/100 எக்ஸ் பிளஸ் ஒய் என்னது 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் 25/100. ஓகே, ஸோ இந்த 10 லிட்டர் கரைசல் எவ்வளவு அமிலத்தன்மை இருக்குது, 40% இருக்குது. ஸோ இங்க ஒய்யை விட்டுட்டேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 பெருக்கல் 40/100. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் 100ஆல பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 50x பிளஸ் 25y இஸ் ஈக்குவல் டு 10 பெருக்கல் 40. ஸோ 400. ஸோ இதுல என்னது 25 இருக்குது எல்லாத்துலயுமே காமனா. ஸோ 25ஐயும் வகுத்துட்டோம் அப்படின்னா என்னது கிடைக்கும், இங்க 2x பிளஸ் 1y இஸ் ஈக்குவல் டு 400ல எத்தனை 25 இருக்குது, 100ல 4 இருக்குது, அப்ப 400ல 16. ஸோ இது 2. ஓகே, ஸோ நமக்கு இப்ப டெல்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம என்னது கிராமரின் விதிப்படி தான் தீர்க்க போறோம். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இது இன்னொரு ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெல்டா கண்டுபிடிக்கலாம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இங்க 1 1 2 1. ஸோ 1 1 2 1. ஓகே, ஸோ ஓரன் 1 மைனஸ் ஓரன் 2. ஸோ ஆன்சர் என்னது -1. ஸோ இப்போ என்னது நான் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். டெல்டா எக்ஸ் அப்படிங்கும்போது என்ன தெரியும் நமக்கு, இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் 10 16 போடணும். ஓகே, ஸோ நமக்கு என்னது 10 16, அதுக்கப்புறம் இங்க என்னது ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் 1 1. ஓகே, ஸோ நமக்கு என்னது 10 மைனஸ் 16 1 16. ஸோ இஸ் ஈக்குவல் டு -6. ஓகே, அப்புறம் டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிக்கலாம் 1 2. ஸோ ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் பதிலாக, அதாவது ஒயினுடைய கெழுக்களுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம் 10 16. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 16 16 மைனஸ் 2 10 20. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியுது, 16 மைனஸ் 20 அப்படிங்கும்போது நமக்கு -4. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபார்முலா படி நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா -6 divided by -1 is equal to 6. Y is equal to delta y divided by delta. This is equal to -4 divided by -1. This is equal to +4. ஸோ நமக்கு தேவையான என்னது 6 லிட்டர் 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல், 4 லிட்டர் 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் தேவைப்படுகிறது. எதை உருவாக்க, 10 லிட்டர் கரைசல் 40% அமிலத்தன்மை கொண்ட 10 லிட்டர் கரைசலை உருவாக்க தேவைப்படுகிறது. ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, எப்பயுமே என்னது கடைசியில ஆன்சரை எடுத்து எழுதணும்.
அது வந்து முக்கியமானது.